வின்டர் டைமில் தாங்க இந்த மாதிரி பிளேஸ்லாம் போய் ஸ்டே பண்ண முடியும். அது எந்த இடம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். துபாயில் வந்து நார்மலாக வந்து சம்மரில் சரி, இந்த மாதிரி வெயில் ஜாஸ்தியாக இருக்கும்போதும் சரி, மித்த நார்மல் கிளைமேட்லேயும் வந்து ரொம்ப ஓப்பன் ஏரியாலலாம் இருக்க முடியாது. இந்த மாதிரி வின்டரில் வந்து இந்த மாதிரி டென்ட்டு ஸ்டே, இந்த மாதிரி பீச் ரெசார்ட் இந்த மாதிரிலாம் போனோம்னா ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணலாம். அந்த மாதிரி நாங்கள் போன இடம் தான் ராசல் கைமால இருக்கிற லாங் பீச் கேம்ப் கிரவுண்ட் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் வந்து. இது வந்து பார்த்திங்கன்னா 3 டைப் ஆஃப் கேட்டகரியில் வந்து ரூம்ஸ் வச்சுருக்காங்க. டென்ட்டு அண்டு வந்து இந்த டோம், அப்புறம் வந்து இன்னொன்று வந்து சஃபாரி அப்படிங்கிற ஒரு ஃபேமிலி ரூம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இதுதாங்க உள்ளே என்ட்ரான உடனே வந்து நம்ம ரிசப்ஷன். அது வந்து உள்ள ரிசப்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக அதுவும் கொஞ்சம் டென்ட் மாதிரி தான் இருக்கும். போனோன்னே ஒரு வெல்கம் ட்ரிங்க் அங்கேயே வச்சுருக்குறாங்க. நம்ம எவ்வளோ ட்ரிங்க்ஸு எந்த அதாவது ஆரஞ்ச் ஜூஸு, வாட்டர் இந்த மாதிரி ஏதாவது ஆப்பிள் ஜூஸ் இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. நம்ம எவ்வளோ வேணாலும் எடுத்து குடிச்சிக்கலாம். நாங்கள் போன டைம் வந்து டிசம்பர் டைம், கிறிஸ்மஸ்ங்கிறனால நிறைய கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ், இந்த மாதிரி கிறிஸ்மஸ் ட்ரீ நிறைய ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ரிசப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த விளக்குமாறுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அதெல்லாம் கூட இந்த மாதிரி வைக்க முடியுமா அப்படிங்கிறத அங்கே பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப புதுமையாக இருந்துச்சு. நம்ம ஊரில் இந்த குச்சிமாருன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அதுக்கு ஏதோ ஒரு சின்ன டெக்கரேஷன் ஐட்டம் அது இதெல்லாம் போட்டு விட்டுட்டு அதை ஒரு இதுன்னு சொல்லி வச்சுருந்தாங்க. கொஞ்சம் ஃபன்னாக தான் இருந்த மாதிரி இருந்தது. அப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு அங்கே உள்ள ரூம் ஸ்டேக்கு உள்ள ஃபார்மாலிட்டிஸ்லாம் வந்து என்னென்ன ப்ரொசீஜர் என்னென்ன அதெல்லாம் வந்து நம்ம சைன் பண்ண வேண்டியது அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் வந்து ஒரு எல்லாரையும் வந்து கேதர் பண்ண சொல்லிவிட்டு அவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி கொடுக்குறாங்க. அதாவது ஹோட்டலில் என்னென்ன டைமிங்க்கு ரூம் செக் அவுட் பண்ணணும், செக்இன் பண்ணணும், உள்ளே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கைட் பண்ணுறாங்க. இதாங்க அந்த வெல்கம் ட்ரிங்க் உள்ளது. அங்கேயே ஒரு மிஷின் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அன்லிமிட்டட் தான், நம்மளுக்கு எவ்வளோ வேணாலும் ட்ரிங்க்ஸை வந்து எடுத்து குடிச்சிக்கலாம். ஜூஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் மெயினாக ஆரஞ்ச் ஜூஸ் ரொம்ப நல்லா இருந்தது. மித்த ஆப்பிள் ஜூஸ் வந்து நார்மல் இதுதான். இந்த இதில் வந்து உள்ளே இருந்து நம்ம பைக்கிலையும் கூட்டு போவாங்க. நம்ம நடந்து போனால் கூட ரொம்ப அந்த உள்ள ரூமுக்கு போகலாம். இதுதான் சொன்னேன்னா அந்த டூம் அந்த இது வந்து இந்த இது வந்து ஃபஸ்ட்டு கேட்டகரி. அதாவது ஃபஸ்ட்டு கேட்டகரினா என்ன, நம்ம இது ஒரு மாதிரி ஃபீல் கொடுக்கும். மித்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்போ நார்மல் டென்ட்டுலாம் வந்து மேட்ரஸ்லாம் போட்டிருப்பாங்க. இதில் வந்து காட்டு மேட்ரஸ்ஸு, அப்புறம் பால்கனி வியூ மாதிரி ஒரு சைடில் ஒரு இது வரும், அப்புறம் சேரு அந்த மாதிரிலாம் போட்டு வச்சுருப்பாங்க. கொஞ்சம் அதாவது எந்த இடத்துல போனாலுமே வந்து ஃபஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல் அந்த மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு இது ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். அதுக்காக இதுதான் பெஸ்ட்டு அப்படிங்கிறத நம்ம எதையுமே சொல்ல முடியாது. அவங்கவுங்களுக்கு தனிப்பட்ட அனுபவம் அது வந்து. இது வந்து ரூமுக்குள்ளே வந்து க்ளீனிங்காக அப்போ தான் ரூம் வெக்கேட் பண்ணியிருந்தாங்க. ஜஸ்ட்டு ஒரு உங்கள்கிட்ட காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த டைமில் போய் லைட்டாக ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன். இது வந்து ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு இந்த சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா பங்க் பெட் வச்சுருப்பாங்க. அப்புறம் வாஷ்ரூம் இது இது வந்து உள்ளேயே வந்து இருக்கும். நம்ம வந்து பாத்து அப்புறம் எல்லாமே உள்ளேயே வந்து ஷவர் ஜெல்லு அந்த மாதிரி இதெல்லாம் எல்லாம் வச்சுருப்பாங்க. ஒரு ஏர் கூலர் வச்சுருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சம்மர்லேயும் போய்க்கலாம். இந்த ரூமுக்கு வந்து நார்மலாக வந்து டென்ட்டுக்கெலாம் நம்ம வந்து போய் போகணும், ஸ்டே பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா கண்டிப்பாக வின்டர் தவிர வேறு எந்த கிளைமேட்லையும் நம்மளால் போய் ஸ்டே பண்ண முடியாது. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் போன டைம் வந்து செம்ம சூப்பராக இருந்ததுனால நாங்கள் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். அதனால் அதை வந்து எந்த குறையுமே சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து நம்ம ஸ்டே மட்டும் நம்ம ஃபீல் கிடையாது, ஏகப்பட்ட ஆக்டிவிட்டீஸ் வச்சுருப்பாங்க. நம்ம வந்து ஃபுல் பிஸியாக நம்ம வந்து பசங்களை கூட்டிகிட்டு போய் நல்லா என்ஜாய் பண்ணலாம். எல்லா ஏஜ் குரூப்பும் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக வச்சுருக்காங்க. ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி ஆக்டிவிட்டீஸ் நிறையா இருந்தது. அந்த மாதிரி கொஞ்சம் நேரம் போயிட்டு நம்ம ரூமில் நம்ம கொண்டு போன திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு அவங்களே வந்து பக்கியில் கூட்டிகிட்டு போய் எல்லா திங்ஸ்லாம் நம்ம எப்போயும் உள்ள நார்மல் எல்லா ஹோட்டல்லையும் செய்வாங்களோ அதே மாதிரி தான் திங்ஸ் எல்லாம் அவங்களே கொண்டு போய் வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜஸ்ட்டு ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வந்தோம். இது வந்து நம்ம அந்த ரூம்குள்ளேயே தான் வச்சுருக்காங்க, சின்ன ஜாக்கூசி மாதிரி. ஆனால் அந்த டைமில் வந்து அந்த உள்ளே இருந்தது வந்து ரொம்ப க்ளீனாக இல்லை, வாட்டர்லாம் கொஞ்சம் க்ளீனாக இல்லை. மேபி ஏதாவது 1 or 2 டேஸ்க்கு ஒன்ஸ் தான் க்ளீன் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் போன ரூமில் வந்து பார்க்கும்போது இந்த இது வந்து க்ளீனாக இல்லை. மற்றபடி சுற்றி இருக்கிறதுக்குலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு சின்ன டேபிள், அப்புறம் வந்து ப்ரைவேசி ரொம்ப நல்லாயிருக்கும். அதை தனியாக ப்ரைவேசி வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க வந்து இந்த மாதிரி ரூம் எடுக்கலாம் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து அப்படியே உள்ளே போய் பார்க்குற மாதிரி உள்ளே போகிறது அப்படி தான் போகணும். அப்படி போகும்போது பார்த்திங்கன்னா இந்த டூம் ரூம்க்கு அடுத்து வந்து சொன்ன அந்த சஃபாரி ரூம் சொன்னீங்களா அது வரும். இந்த ரெசார்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் வீடியோ முன்னாடி ஒரு சில இது பார்த்துட்டு போயிருந்தேன். அதை விட அங்கே நேராக பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. இத்தனைக்கும் இது வந்து ஒரு 12 மணி 1 மணி இந்த டைமில் தான்
வெயிலும் இல்லை, அதே நேரத்தில் நல்லா ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு வெதர் வந்து. ஸோ நேராக பார்க்கும்போது ரொம்ப அழகாக, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப நீட்டாக நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. இதாங்க நான் சொன்ன சஃபாரி ரூம். இது வந்து நான் அப்புறமா வந்து கொஞ்சம் நேரம் கழித்து உங்களுக்கு காமிக்கலாம் அப்படிங்கிறத நினச்சிட்டு ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் கீழெல்லாம் போய் பார்த்துட்டு வரலாம். அப்புறம் வந்து இந்த ரூமை நம்ம வந்து எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு போனேன். அதுக்குள்ளேயும் வந்து அப்புறம் மறந்துட்டேன் வந்து. அதனால் அந்த ரூம் மட்டும் நான் எடுக்க முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து மித்த இது எல்லாமே மோஸ்ட்லி இந்த இதில் ஸ்டே பண்ணும்போது எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது மூலமாக யாராவது ஒருத்தர் 2 பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மேபி அடுத்து என்ஜாய் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன ஆசையில் தான் இந்த மாதிரி திரும்ப எடுத்துகிட்டு வந்தேன். எல்லாத்தையும் போய் ரொம்ப அழகாக இருந்தது. இந்த மாதிரி வரிசையாக ஒவ்வொரு ரூம்ஸ்லாம் பார்த்து முடிச்சுட்டு இப்படி கீழே வரும்போது பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் பூலு, நம்ம ஆக்டிவிட்டிஸ் ஏரியாலாம் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும். அதுலேயே ஒரு சின்ன ஸ்டால் மாதிரி எல்லா இடத்துலையும் வச்சுருப்பாங்கள்ல, அங்கேயே வந்து நமக்கு ஸ்விம்மிங்க்கு வந்து மறந்து போயிடுவோம். அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நிறைய இது ஒரு சில பேர் அங்கே போய் கூட வாங்குவாங்க புதுசாக. அவங்களுக்காக ஒரு சின்ன ஸ்டால் மாதிரி போட்டிருந்தாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச இது தான், எல்லா இடத்துலையும் கூட அங்கே கொள்ள ரேட் இருக்குன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி எந்த ப்ரைஸ் எது எடுத்தாலும் வந்து 2 மடங்கு 3 மடங்கு இருக்கும். அதில் ஒரு ஃபேமிலி வந்து பார்கெயின் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி இங்கே நார்மலாக வந்து வெளியில் பார்த்து தான் இருக்கும், இங்கே என்ன 50 சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்கெயின் பண்ணி அப்புறம் ஏதோ பேசி வாங்கிட்டு போனாங்க. இந்த மாதிரி கிட்ஸுக்குன்னு தனி ஒரு பூலு, அப்புறம் வந்து இன்ஃபினிட்டிவ் பூல்னு சொல்லிட்டு அந்த பக்கத்தில் ஒன்று இருக்குது. கிட்ஸ் பூலில் வந்து சின்னதாக ஒரு வாட்டர் ஆக்டிவிட்டீஸ்லாம் வச்சுருந்தாங்க. நம்ம நார்மலாக இந்த தீம் பார்க்கெலாம் போகும்போது விளையாடுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு சில இது வச்சுருந்தாங்க. கிட்ஸு பூல் வந்து இது முடிச்சுட்டு தான் இந்த டென்ட்டு ஸ்டார்ட் ஆகும். டென்ட்டுலேயே வந்து 2 இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி டென்ட்டு, அப்புறம் வந்து இன்னொன்று வந்து நார்மல் டென்ட்டு வந்து ப்ரைஸ் கம்மியாக வரும். இந்த டென்ட்டுக்கு பெர் டேக்கு வந்து பெர் டே வந்து 300 சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த டூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1800. இந்த சஃபாரி ரூம் சொன்னீங்கன்னா அது வந்து 1500 கிராம்ஸ் பெர் டேக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் கார்டு வச்சுருப்பாங்களா நிறைய பேர். இதிலே வந்து இந்த ரெசார்ட்டில் வந்து மெம்பராக இருக்கிறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் கம்மியாக தான் வரும். ஸோ அடல்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அபோவ் வந்து அதாவது 12லேருந்து பார்த்திங்கன்னா அடல்ட்டு தான் அது வந்து கவுண்ட்டு. ஸோ ஒரு டென்ட்டில் வந்து 2 பேர் தான் ஸ்டே பண்ண முடியும். அதனால் பார்த்துக்கோங்க. அதனால் ஒரு ஆளுக்கு வந்து 150 தான் சார்ஜ் பண்ணுவாங்க. இதில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் இன்க்ளூடட். அப்புறம் வந்து நம்ம டின்னர் மித்த லஞ்சு இதெல்லாம் வாங்கினா பெர் பர்சனுக்கு வந்து 140 வந்து இப்போ சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஆக்சுவலாக அந்த இதுலேருந்து காம்ப்ளிமெண்ட்ரி தான், அதிலே கொடுத்துருவாங்க. மித்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவுட் சைட்லேயே பக்கத்தில் நிறையா ரெஸ்டாரண்ட் இருக்குது. இங்கே வந்து அமௌண்ட்டு ஜாஸ்தின்னு நினைக்கிறவங்க வந்து வெளியில் போனீங்கன்னா நம்ம இந்தியன் ஃபுட்லேருந்து எல்லா ஃபுட்டுமே கிடைக்கும். அதனால் வந்து நம்ம வெளியில் போய் கூட சாப்பிட்டுக்கலாம், இல்லை ஆர்டர் பண்ணால் கூட தாராளமாக வாங்கிக்கலாம். அதெல்லாம் வந்து இங்கே வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவும் கிடையாது. அவங்களே அலோவ் பண்ணுறாங்க. ஃபுட்டு வேணாலும் அவங்களே கொண்டு வந்து, நம்ம ஆர்டர் பண்ணால் கூட அவங்களே கொண்டு வந்து நம்ம ரூமில் கொடுத்துருவாங்க. இங்கேருந்து வந்து வியூ பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். வந்து அதாவது பீச்சில் வந்து நிறையா வந்து வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் நிறையா வச்சுருந்தாங்க. நம்ம ஜெட்ஸ்கி, அப்புறம் வந்து இந்த கயாக்கி, இந்த மாதிரி அதெல்லாம் வந்து சார்ஜபிள் எல்லாமே வந்து. நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது. இந்த வாட்ரு இதுக்கெலாம் வந்து நான் கொஞ்சம் சார்ஜ் வச்சுருக்காங்க. அது வந்து 60, 80 அந்த மாதிரி கொஞ்சம் டிஃபர் ஆகும். நம்ம வந்து முன்னாடி ரிசப்ஷனில் போயிட்டு பே பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்ம எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து சேஃபாக போகிற மாதிரி எல்லா எல்லா இதுவுமே அவங்களே எல்லாம் வச்சுருக்காங்க. அழகாக கூட்டு போகிறாங்க. நம்மளுக்கு வந்து ஸ்விம்மிங் தெரியாதுன்னா கூட அதுக்கு தகுந்தாப்புல வேறு மாதிரிலாம் இருக்குது. இதுதாங்க நான் சொன்ன இந்த டென்ட்டு ரூமும் வந்து இந்த மாதிரி ஒரு ஜிப்பு கொடுத்துட்றாங்க. ஜிப்பில் வந்து நம்ம கூடயே வந்து சின்ன லாக் ஒன்று கொடுத்துருவாங்க. அந்த கீ வேணுன்னா நம்ம எங்கேயோ வெளியில் போகிறதா இருந்தால் லாக் பண்ணிட்டு போயிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுற்றி வந்து நிறையா செடி அது இதுன்னு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் எந்த பூச்சியா அது இதுன்னு எதுவுமே உள்ளே வராத மாதிரி அவ்வளோ அழகாக லாக் பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்து நல்லா அந்த இது குழி தோண்டின்னு சொல்லுவாங்களா, மாதிரி நல்லா தோண்டி நல்லா டென்ட்டு போட்டு வெளியில் இருக்கிறது வந்து எதுவுமே உள்ளே வர முடியாத மாதிரி அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த இதுதாங்க நான் சொன்ன டென்ட்டு வந்து இந்த ஃபேமிலி ரூம் சொன்னேன்ல, அதில் வந்து 2 ஒரு காட்டு தனியாக ஒரு மேட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பசங்க இருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு மேட்ரஸ் மட்டும் வாங்கி தனியாக அப்படி போட்டுக்கலாம். இது வந்து ஃபேமிலி டென்ட்டு. இன்னொரு டென்ட்டு இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் அடல்ட்டுக்கு மட்டும் 2 பேருக்கு மட்டும். அது வந்து எக்ஸ்ட்ரா இந்த இது வாங்க முடியாது, அதுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. இது உள்ளேயே வந்து நம்ம பாத் ஜெல்லு நம்ம நார்மலாக எல்லா ஹோட்டல்லையும் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி வந்து சோப்பு, ஷவர் ஜெல்லு, இந்த மாதிரி இதெல்லாம் எல்லாம் இருக்குது. இந்த செடி மாதிரி ஒரு இது மரம் மாதிரி ஒன்று இருக்குல்ல, அது வந்து நைட் லேம்ப்பு அழகாக இருந்தது. அது வந்து பேட்ரி தான். ஸோ நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். அந்த இதில் வந்து ஆன் பண்ணிவிட்டு நைட்டு வந்து ரொம்ப அழகாக இருந்தது அந்த இது வந்து. அப்புறம் வந்து ஒரு ஃபேன் கொடுத்துருக்காங்க. ஃபேன் நம்ம போன டைமில் யூஸ் இல்லை, ஆனால் ஒரு சில கிளைமேட்டுக்கு அந்த ஃபேன் யூஸ் ஆகும். நம்ம டேபிள் ஃபேன் மாதிரி ரீசார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி அந்த மாதிரி ஃபேன் வந்து. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி பார்க்குறதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஜூ மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. அனிமல்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம வேணால்
ஃபீட் பண்ணலாம். அங்கே ஃபுட்டு எல்லாம் வச்சுருப்பாங்க. நம்மளே வேணால் ஃபீட் பண்ணலாம். இந்த இந்த நம்ம ஆடு அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. நம்ம நம்ம ஊரில் இருக்கோம்ல, அந்த மாதிரி நிறைய அனிமல்ஸ்லாம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அந்த அப்படியே வரிசையாக பார்த்துட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து ஒரு டாங்கி வந்துச்சுங்க. பயங்கர சேட்டைக்கார டாங்கின்னு சொன்ன மாதிரி இருப்பாங்க. சரியான கழுதைங்க. அது வந்து சவுண்டு கொடுத்துட்டே இருக்கு. நம்ம அந்த பக்கம் கிராஸ் பண்ணுறோம் யாராவது பார்த்தோம் அப்படின்னாலே பயங்கரமாக சவுண்டு கொடுக்க ஆரம்பிச்சிருது. அதில் கொஞ்சம் நேரம் பசங்கள்லாம் நல்லா வேண்டுமே அதை ஓடி ஓடி அதில் சவுண்டு கொடுத்து கொடுத்து, அதுவும் நல்லா ஒரு குச்சி மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு வந்து அதுவே நல்லா ஒரு விளையாட்டு காமிச்சிக்கிட்டு நிறைய பேர் வந்து அதை வச்சு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய நாட்டுக்கோழி இந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி லவ் பேர்ட்ஸ்லாம் இப்போ அழகாக இருந்தது. சவுண்டு கேட்குறதுக்கே வந்து நல்லா கிச் கிச்னு சவுண்டு வரும். ரொம்ப அழகாக இருந்தது. கிட்ஸு வந்து இந்த இதையும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. நிறைய அனிமல்ஸ் லவர்ஸ்லாம் கண்டிப்பாக இதை போய் அங்கேயே உட்காந்துட்டு நம்ம பார்த்துக்கிற மாதிரி சேர்ஸ் இதெல்லாம் போட்டு சின்ன பெஞ்ச் மாதிரி ஒன்று போட்டு வச்சுருக்காங்க. ஸோ நம்மளுமே அங்கே உட்காந்து இந்த அனிமல்ஸ்லாம் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம். அவ்வளோ அழகாக இருந்தது. அதெல்லாம் நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து எந்த ஸ்மெல்லும் இல்லை. ஒரு சில இடத்துலலாம் அனிமல்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணும்போது பயங்கர ஸ்மெல்லியாக இருக்கும். பக்கத்துலேயே போக முடியாது. அந்த மாதிரி இருக்கும். இங்கே வந்து அந்த பிரச்சனைலாம் இல்லை. நல்லா நீட்டாக இருந்துச்சு. இந்த மொத்தத்தில் ஓவராலாக இங்கே எங்கேயுமே குறை சொல்ல முடியாதுங்க. அவ்வளோ நீட்டாக இருந்தது. அந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா, இந்த ஆஸ்ட்ரிச்லாம் வந்து இந்த எக்கு வேணால் நம்ம ரிசப்ஷனில் சொல்லி இவங்ககிட்ட இந்த மாதிரி எக்கு நம்ம வாங்கிக்கலாம். இதுதாங்க நான் சொன்ன அந்த கழுதை வந்து சரியான டாங்கிங்க. அந்த சொன்னேன் அந்த குச்சி இதை வச்சுட்டு சரியான அதாவது விளையாட்டுனா நல்லா துரு 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 துருன்னு நல்லா விளையாட்டு கொடுத்துட்டு இருந்தது. எல்லாருக்கும் கம்பெனி கொடுத்துட்டு இருந்தது அவ்வளோ நல்லா. அப்புறம் சின்ன சின்ன டாட்டாய்ஸ் அந்த மாதிரி சுற்றி இருந்தது. ஒரு ரவுண்டு அப்படியே லைட்டாக பார்த்துட்டு இந்த ஆக்டிவிட்டீஸ் இந்த மாதிரி தான். அவங்களே வந்து நம்மளை கைட் பண்ணுறாங்க. நம்ம தெரியல அப்படின்னா கூட ரொம்ப நல்லா கைட் பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து குரூப்பாகவும் போயிருந்தோமா, ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். யார் கரெக்டாக இது பண்ணுறோம் அப்படிங்கிற இது வந்து நான் பக்கத்தில் ஒரு க்ரீன் அந்த சுற்றி இருக்கிற பிளாக் வரைக்கும் போயிட்டேன். சென்டரில் வர்றதுக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது. அதுவே வந்து 2 சான்ஸ் முடிச்சு 3ர்டில் தான் வந்தது. ஆனால் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த நிறைய வந்து ரிசப்ஷனில் வந்து பக்கத்துலேயே வந்து இந்த மாதிரி போகிறோம் விளையாடுற மாதிரி நிறைய இது வச்சுருந்தாங்க. சும்மா இந்த கேம் ஃபுல்லாக வந்து விளையாட தெரியாது. எங்கள் குரூப்லேயே வந்து 2 பேர் தான் நல்லா விளையாட தெரியும். சும்மா நானும் ஒரு பூஸ் கொடுக்கேன்னு ஒரு ஆசையில் கொண்டாங்கன்னு சொல்லி வாங்கிட்டு ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி இல்லை அப்படி இல்லைன்னா ஓவராக கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை கேட்க நம்மளுக்கு பொறுமை இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம எஸ்கேப் ஆகி ஆரம்பிச்சிட்டிங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக வந்து கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் வந்து பக்கத்துலலாம் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன். அதை முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் நான் ஆல்ரெடி காமிச்சேன் அந்த வீடியோவில் அது மாதிரி கீழே இறங்கி போனோம்னா நம்ம ஃபுல் பீச்சு தான். பீச்சை என்ஜாய் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு. பீச் வந்து செம சூப்பராக நல்லா என்ஜாய் பண்ணோம். பீச்சில் வந்து பீச்சை நல்லா என்ஜாய் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கைட்டு நம்ம அங்கேயே வந்து நம்ம தனியாக ஒரு ரூம் மாதிரி வச்சுருக்காங்க. அங்கே போயிட்டு நம்ம ரூம் நம்பர் மட்டும் சொல்லிவிட்டு எவ்வளோ கைட்டு வேணாலும் வாங்கி நல்லா விளையாடலாம். நம்ம சின்ன வயசு ஆசையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பட்டம் விடுறதெல்லாம் நிறைய பேர் இருக்கும். அந்த மாதிரி வந்து கைட்டு வந்து அவ்வளோ நல்லா விளையாண்டுட்டு இருந்தோம் ரொம்ப நேரமாக. அதை வீடியோ எடுக்கணுங்கிறத கூட மறந்துட்டேன். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நிறைய பேர்ட்ஸ்லாம் உள்ள மாதிரிலாம் கைட்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. மூவி பார்க்குறது இந்த வந்து ஒரு சின்ன கஃபே மாதிரி வச்சுருக்காங்க. அது பக்கத்துலேயே வந்து பெரிய ஸ்க்ரீன் இருந்தது. அங்கே தான் மூவி பார்த்துட்டு இருந்தோம். இது டென்ட்டை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா காமன் வாஷ்ரூம் தான், ஷவர் ரூம் தான் எல்லாமே. ஆனால் நல்லா நீட்டாக பண்ணியிருந்தாங்க. நம்ம அங்கேயே ஒரு ஆள் ரெடியாக இருக்கிறாங்க. நம்ம இந்த மாதிரி வாஷ் பண்ணி முடித்த உடனே வந்து அந்த ரூமை எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டுன்னு. ஸோ நல்லா நீட்டாக இருந்துச்சு. அதனால் வந்து அந்த ட்ரையர் வச்சுருந்தாங்க. அதனால் அந்த ஹைஜீனிக்காக அந்த பிரச்சனைலாம் எந்த இதுவும் கிடையாது. அங்கேயே வந்து டிஷ்யூ இருக்கும். நார்மல் இது பேசிக் இது எல்லாமே இருக்குது. ஆனால் நம்ம காமன் பாத்ரூம் தான். ஆனால் ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்த பக்கம் ஆக்டிவிட்டீஸ்லாம் ஒரு குரூப் எல்லாம் அது ஒரு பக்கம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அது முடிச்சுட்டு நம்மளுக்கு வந்து சின்ன பசங்க இந்த மாதிரி எல்லாருமே யார் வேணாலும் பண்ணலாம். அந்த பாட்ரியில் வந்து நம்ம வந்து பண்ணனா கூட தாராளமாக பண்ணலாம். நம்மளுக்கு தெரியலன்னா கூட அவங்களே இருந்து கைட் பண்ணுவாங்க. நம்மளுக்கு ஆனால் என்னென்னா நம்ம உடனே வந்து நம்ம புக் பண்ணி வைக்கணும். அவங்க ஏன்னா அதை பொறுத்து தான் நம்ம ஸ்லாட்டு அவைலபிளாக இல்லையான்னு அதை பொறுத்து தான் சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் போன உடனே வந்து ஒரு 2:00 பண்ணிட்டோம். ஸோ 4:00 எங்களுக்கு கிடச்சிச்சு. ஸோ எல்லோரும் போய் நல்லா என்ஜாய் பண்ணோம். ஏன்னா இந்த மாதிரி இதெல்லாம் முன்னாடிலாம் வந்து நம்ம பசங்களுக்குலாம் தெரியாதுல்ல. பார்த்துருக்கிறது கூட ரொம்ப ரேராக தான் இருக்கும். அவங்களாம் வந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சின்னதாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி டைப்பில் அழகழகாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் நிறைய பேருக்கு அது சரியாக வரலன்னா அங்கேயே வந்து நம்மளுக்கு வந்து கைட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு கரெக்டாக ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் அவங்களே பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதையும் நல்லா கிட்ஸ்லேருந்து எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க.
அதுக்கப்புறம் இது வந்து கொஞ்சம் நேரம் காஞ்சதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு செக் அவுட் பண்ணும்போது நம்மக்கிட்டே கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம ஒரு மெமரிஸ்க்காக வீட்டில் வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம். அப்புறம் வந்து நம்ம பெயிண்டிங்கு அது மாதிரி இந்த மாதிரி இதாங்க நிறைய வச்சுருந்தாங்க. அழகழகா ஒருத்தர் விளக்கு மாதிரி பண்ணியிருந்தாங்க, ஒருத்தர் சின்ன பாட் மாதிரி ஒரு இது அழகா ஷோ பீஸ் மாதிரி பண்ணியிருந்தாங்க. அது முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, நைட்டு வந்து ஃபேஸ் பெயிண்டிங் வச்சுருந்தாங்க. அப் டூ 8:00 வரைக்கும் ஃபேஸ் பெயிண்டிங். இதுவும் அதே மாரி தான். முன்னாடியே வந்து புக் பண்ணணும். ஆனா இது வந்து மோஸ்ட்லி எல்லாருக்கும் அவைலபிளா தான் இருக்குது. ஸோ போன உடனே வந்து சின்னதா ஒரு அந்த டூமில தனியா ஒரு இது வச்சுருக்காங்க. அதில் வந்து எல்லா ஆக்டிவிட்டீஸும் உள்ளேயே விளையாடுற மாரி இன்டோர் ஆக்டிவிட்டீஸ் ஃபுல்லா வச்சுருந்தாங்க. ஸோ சின்ன வயசு பசங்கள்லாம் செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் வந்து ஃபேஸ் பெயிண்டிங்காக இந்த மாதிரி பசங்க நிறைய பேர் வந்து ஒரு லைனில் இருந்து அழகழகாக போட்டுட்டு போயிட்டு இருந்தாங்க. இது டின்னருக்கான ஏரியா. டின்னர் ஃபுல்லாக வந்து ஓப்பனில் தான் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. டின்னர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம இந்தியன் இது நிறைய வச்சுருந்தாங்க. கான்டினென்டல் தான் ஃபுட்டு வந்து ஆக்சுவலாக. ஆனால் நம்ம இந்தியன் இது நிறைய இருந்தது. ஸோ டின்னரும் வந்து நல்லா இருந்தது. ஆனால் நாங்கள் போன டைம் வந்து நல்லா அன்றைக்கி வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஒரு நல்ல சில்லுன்னு காற்று, அதுவுமா பயங்கர ஐ திங்க் டெம்பரேச்சர் வந்து எதுவும் 2 என்னமோ சொன்னாங்க. அவ்வளோ டவுனாக போயிட்டு இருந்தது. ஆனால் நல்லா இருந்தது. வெளியில் கொஞ்சம் நேரம் மழை பெய்யும்போது நாங்கள் அந்த சைட்லலாம் உட்காந்து மழையை நல்லா என்ஜாய் பண்ணோம். அது முடிச்சுட்டு டின்னர் வந்து அந்த பக்கம் ஒருத்தவங்க வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அந்த பாட்டெல்லாம் கேட்கும்போது அதை அப்படியே கேட்டுகிட்டே நம்ம டின்னர் சாப்பிட்றதுக்கும் அதுக்கும் ரொம்ப செமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து 2 டேஸ் தாராளமாக இங்கே நம்ம ஸ்டே பண்ணலாம். அந்த அளவுக்கு நல்லா என்ஜாய் பண்ணலாம். அதாவது போரிங்காகவும் இருக்காது. ஏன்னா நம்ம வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கிறதுனால ஜாலியாக நம்ம விட்டுட்டு நம்ம பயம் இல்லாமல் கூட விட்டுருக்கலாம். எல்லா இடத்துலையும் நம்ம நல்லா பசங்களை பார்த்துக்கிறதுக்கு ஆள் நிறையா இருக்காங்க. ஸோ தாராளமாக போயிட்டு வரலாம். இந்த மாதிரி தான் பாட்டை கேட்டுகிட்டே அந்த வெதருக்கும் சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு மெமரிஸ் மாதிரி அவ்வளோ நல்லா இருந்தது கேட்குறதுக்கே. அதெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு பார்த்திங்கன்னா கேம்ப் ஃபயர் வச்சு ஒரு இடத்துல பக்கத்துலேயே தான் அங்கேயே சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி ஆஃப்டர் 8:00 இந்த மாதிரி வைப்போம், நீங்கள் வரவங்க வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் அங்கே போய் உட்காந்துருந்தோம். அந்த வெதருக்கு இந்த மாதிரி சூடாக அப்படியே அனல் அனல் நல்லா இருந்தது. அங்கேயே வந்து மேஷ்மேலோ வந்து சாக்லேட் கொடுத்துருந்தாங்க. இவர் தான் வந்து எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. அதில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி சூடு பண்ணி சாப்பிட்லாம் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி நாங்கள் ட்ரை பண்ணதில்லை. இங்கே தான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் இது வந்து நாங்கள் அப்படியே வாங்கி சாப்பிட்டு பார்த்துருக்கோம். இந்த மாதிரி சூடு பண்ணிவிட்டு அது லைட்டாக சூடு பண்ணணுமா. லைட்டாக சூடு பண்ணி சாப்பிடும்போது அது ஒரு டேஸ்ட்டாக நல்லா தான் இருந்தது. கிட்ஸுக்குலாம் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கனால நிறைய பேர் அதை ஹீட் பண்ணி செமையாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி எவ்வளோ வேணாலும் கொடுத்துட்டே இருந்தாங்க. நம்ம வந்து இந்த சாப்பிட்லாம், அவ்வளோ நல்லா இருந்தது. போன அன்னைக்கு ஃபஸ்ட்டு டே இவ்வளோதாங்க. இவ்வளோ ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் அவ்வளோதான். பேசாமல் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அன்றைக்கி முடிச்சாச்சு. அவ்வளோ நல்லா இருந்ததுனால நிறைய பேர் இதில் வந்து ரொம்ப நேரமாக உட்காந்துட்டு இருந்தாங்க. நாங்கள் ஐ திங்க் ஒரு 11:00 வரைக்கும் இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து போய் ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு டயர்டாயிடுச்சு. சரி ரூமில் போய் ரெஸ்ட் எடுத்துட்டோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்டார்ட் ஆச்சுல. ரசமாக சூப்பர் பிரேக்ஃபாஸ்ட். ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா பிரேக்ஃபாஸ்ட் வந்து டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 9:00 க்ளோஸ்டு. அதனால் வந்து சீக்கிரமாகவே போக வேண்டியதாக இருந்துச்சு. ஆனால் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக மோசம்னு சொல்ல முடியாது. நல்லா என்ஜாய் பண்ணோம். அந்த மாதிரி நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக அப்படியே நம்ம நான் எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. எல்லாமே வந்து அப்படியே லைவ் மேக்கிங் மாதிரி ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் வந்து வச்சுருந்தாங்க. மற்றபடி பாஸ்தா வந்து கம்மி தான். ஆனால் வந்து நம்ம இந்த மாதிரி பட்டர் குல்ச்சா நம்ம ஐட்டங்கள் நிறைய இருந்தது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். நிறைய இது இருந்தது. அது போக மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் கஞ்சி இருக்குல்ல, அது வச்சுருந்தாங்க. அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நார்மலாக எல்லா இடத்துலையும் வந்து இந்த அளவுக்கு நம்ம ஸ்டைல் கஞ்சி ரொம்ப கிடைக்கிறது ரொம்ப கம்மி தான். இந்த பீச்சு இந்த மாதிரி இங்கே பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. கிளைமேட்டுக்கு அதுக்கும் செம்ம சூப்பராக இருந்தது. இந்த பேன் கேக்லாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்தது. அப்படியே சூடாக அப்படியே அந்த குளிருக்கு சுட 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 அப்படியே சாப்பிடும்போது அப்படியே தேவாமிர்தமாக இருந்து சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு எல்லாமே வந்து. ஒரு சில ஐட்டங்கள் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக பிடிக்காது. இவ்வளோ ஐட்டம் இருந்துச்சுன்னா அதில் 2 பிடிக்காம போகும்ல, அந்த மாதிரி ஒரு சில இது பிடிக்கல. ஆனால் மெஜாரிட்டி எல்லா ஃபுட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு.
பிரேக்ஃபாஸ்ட் ஆல்மோஸ்ட் எல்லாமே நான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் லென்த்தியாக போகிறதுனால நீங்கள் வந்து எல்லா ஃபுட்டையும் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேருக்கு பிடிச்சவங்க கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. நம்ம மோஸ்ட்லி ஐ திங்க் நான் அவங்க போய் பார்த்தது எல்லாத்தையுமே வந்து உங்ககிட்ட அப்படியே வீடியோவோட கண்ணு முன்னாடி கொண்டு வந்துட்டேன். இதாங்க நான் சொன்ன கஞ்சி. கண்டிப்பாக கஞ்சியை மிஸ் பண்ணிடாதீங்க பிரேக்ஃபாஸ்ட்டில், அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.